என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்ததோர் துரோகி நான். என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்ததோர் துரோகி நான். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் ஆடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்ததோர் துரோகி நான். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கரங்களா செய்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்தாரே, நம்மை பரிசுத்தமாக்கினாரே,
நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவினாரே. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டாரே. அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தாரே. நம்மேல் கட்டப்பட்டிருக்கிற எல்லா அந்தகார சங்கிலிகளையும் நம்மை விட்டு உடை தெரிந்து நம்மை முழுவதும் அவருக்கு சொந்தமாய் மாற்றினாரே. கரங்களா செய்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை சுற்றிலும் இந்த இடம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற வல்லமையுள்ள தெய்வம், எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவர்கள் நடுவிலே ஆமென் அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி இருக்கிறபடியினால உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிற தெய்வம். எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராகி இருக்கிறீர். கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி, சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty, there is freedom. ஆண்டவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. லேமானா சந்தரபஹாந்தரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி எங்களை வழி நடத்தும். எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து உணர்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் தொடர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்ல
எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசி
ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றி. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சாருன்னா அந்த காரியத்தை உங்களால மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை தான் ஆண்டவர் செய்வார். ஆமென். அவர் ஒரு நன்மை செய்யும் போது அந்த நன்மை, அந்த அற்புதம் உங்களுடைய கடந்த கால கவலைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. அதை நீங்க நினைச்சா கூட அதை நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார். நீர் செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். Taste and see that the Lord is good. Amen. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ரொம்ப நாள் அப்படியே கசப்பான அனுபவங்களோடு நீங்கள் போய்கொண்டிருந்தால், ஆமென், அப்படியே உங்களுடைய வாழ்க்கை மௌனமாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வருகிற நாட்கள்ல கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பார்க்கிற அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆமென். நடத்தி வந்தீங்க ஏசப்பா, என்னை நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க அப்படின்னு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென்.
நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. ஓ தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த இயேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த இயேசையா. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க,
நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில். எல்லாரும் சொல்லுவோம், நடத்தி வந்தவர், நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. ஓ, நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. ஓ, தாங்கி கொண்டீங்க, கரத்தில். நடத்தி வந்தவரே, நடத்தி வந்தீங்க இயேசப்பா, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, என்னையும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. ஓ, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கினது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. என் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க இயேசப்பா, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க. பாடுவோம், நடத்தி வந்தீங்க. ஓ, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, கருத்தில் ஏந்தி கொண்டீங்க. அநேக நேரங்களிலே நம்முடைய பலத்தினாலே இது முடியவில்லை என்பதை உணர்த்துகிறதற்காக ஆண்டவர் பல நேரங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். இது நம்முடைய பலத்தினால் அல்ல, இது முடியாது, இனி இதற்கான வாய்ப்பே இல்லை, இதற்கான வாசல்களே இல்லை அப்படின்னு புரிகிறதுக்கு ஆண்டவர் சில சூழ்நிலைகளுக்குள்ள நம்மை நடத்துவார். அப்படி நம்மை நடத்தும் போதுதான் நமக்கு புரியும், இந்த காரியத்தை ஆண்டவரை தவிர வேற யாரும் நமக்கு செய்ய முடியாது. இந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவரை தவிர யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஆண்டவரை தவிர வேற யாரும் அற்புதம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் சில நேரங்களில் சில தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். யோபுவினிடத்தில் எல்லாம் இருந்தது, எல்லாம் அவனை விட்டு போய் ஒன்றுமில்லாத ஒரு மனிதனாய், பிள்ளைகள் இழந்தவனாய், தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தவனாய் தரையிலே உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதெல்லாம் மீட்டு தருகிறவர் என்னுடைய மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். அவன் வாயாலே சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, அது என்னன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என்னுடைய பணத்தினால சாதிக்க முடியாதது, என்னுடைய திறமையினால சாதிக்க முடியாதது, என்னுடைய ஆஸ்தியினால சாதிக்க முடியாதது, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும்.
தேவரீர் சகலத்தையும் 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 செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்றான். ஹல்லேலூயா. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் கடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. ஓ, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. உங்களுக்கு உதவி செய்ய சில மனிதர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அவைகளை தடுத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தரே அந்த காரியத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று. கர்த்தரை தவிர வேறு ஒரு மனுஷனாலும் உதவி செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யோசேப்பு அந்த மனுஷனிடத்தில் உதவி கேட்டானே, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைக்க வேண்டும் என்று கேட்டானே. அந்த மனுஷன் உதவியை பெற்று மறந்து போனான். அவன் மறக்கல, ஆண்டவர் மறக்க செய்தார். ஏன்? ஆண்டவரால தான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்பதை யோசேப்பு அறிந்து கொள்வதற்காக. தேவ திட்டம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதற்காக நடத்தி வந்தீங்க இயேசப்பா, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. ஓ, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. கழுகு செட்டைகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அசைவாடி அந்த கூட்டையெல்லாம் களைச்சு அதனுடைய குஞ்சுகள் எல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் செய்வது போல சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் ஆமென் தனியே விடுகிறது உண்டு. நம்மை தவிக்க விடுவதற்காக அல்ல, நம்முடைய ஆதாரம் இயேசுவின் மேல் இருக்க வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பல சூழ்நிலைகள்ல ஆமென் ஆதாரங்களின் மேல கை வைப்பார். ஏன்? நாம் அவரை நம்ப வேண்டும், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்பி நாம் முன் செல்ல வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை இப்போ நீங்க போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை கூட அப்படி இருக்கலாம். ஆமென். எந்தவித ஆதாரமும் இல்லை, எந்த உதவிகளும் எனக்கு இல்லை, எனக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நீங்கள் புரியும்படி உங்களை இந்த பாதையில் நடத்துகிறார். ஆமென். எல்லா காரியத்திற்கும் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை உயர்த்துவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். நீங்கள் தனித்தவர்களைப் போல இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவர், அவர் சர்வ ஞானி.
அவர் சர்வ வியாபி, அவருக்கு எல்லாம் தெரியும். அவரை அறியாமல் எந்த சோதனைகளும் நமக்கு வரவில்லை. அவர் சகலத்தையும் அறிந்தவர். இந்த பாதையில நடத்தி நம்மை பழக்குவிக்கிறார். நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். நம்முடைய வீரர்களை போருக்கு பழக்குவிக்கிறார். ஆமென். கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல பிரியமானவர்களே, நீங்கள் தனிமையாய் அல்ல. இந்த பாதையில் இயேசு உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு உண்டு. உங்களை கவனிக்கிறார், உங்களை விசாரிக்கிறார், உங்களை பழக்குவிக்கிறார். Yes, we praise you, Father. Thank you, Appa. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே என்கிற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவலதாய் என்னை பைம்புல் மேல் அவர் மேய் தமர் நீர் அருளுகின்றார். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆவலதா என்னை பைம்புல் மேல் அவர் மேய் தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. சாநிழல் பல்ல திறங்கிடினோ, சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாநிழல் பல்ல திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானப்பரன் என்னோடிருப்பார், வளைத்தடியும் கோளுமே தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. பகைவர்க்கெதிரே ஓர் பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி. பகைவர்க்கெதிரே ஓர் பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி. சுகத்தைலம் கொண்டென் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும் மாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும் மாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. பகைவர்க்கெதிரே ஓர் பந்தி பாங்க
எதிரே ஓர் பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி சுகத்தைலம் கொண்டென் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆவலதா என்னை பைம்புள் மேல் அவர் மேய்த்தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான மேய்ப்பர். அவருக்கு பின்னாக நடக்கிற அவருடைய ஆடுகள் நாம். வேதம் சொல்லுகிறது, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஒரு மேய்ப்பன் என்பவன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும் போது முதலாவது அவனுடைய கால்களை வைத்து நடந்து பார்க்கிற ஒரு இடத்துல தான் தன்னுடைய ஆடுகளை நடத்துவான். அவன் நடந்து போகாத ஒரு இடத்தில் தன்னுடைய ஆடுகளை அவன் நடத்த மாட்டான். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பாதையில் அவர் நடந்து போகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதையில் நாம் தனியானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து கால் வைத்து நடந்த அதே பாதையில் அவர் உங்களை நடத்துகிறார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் தனிமையானவர்கள் அல்ல. நீங்க இந்த பாதையில் தனியா இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தர் அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவருடைய காலடிகள் பட்ட இடத்துல உங்களுடைய காலடிகள் படுகிறது. அவர் நடந்து சென்ற பாதையில அவர் உங்களை நடத்துகிறார். சாதாரண மனிதர்கள் போல சமவெளிகளில் மாத்திரம் நடத்துகிறவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது, உலகத்தில் எந்த மனுஷர்களும் நடந்திராத அந்த பயங்கரமான அந்த கடலின் நடுவிலே ஆமென், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு வழியை உண்டாக்கினார். ஆமென். அந்த கடலின் நடுவே ஆண்டவர் ஒரு பாதையை திறந்து அந்த வழியிலே தம்முடைய ஜனங்களை நடத்தினார். ஆமென். நீங்கள் போகிற இந்த பாதைகள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆமென். நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையை பற்றி உங்களுக்கு சற்றும் எந்த விதமான ஒரு ஐடியா கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு முன்பாக உங்க மேய்ப்பர் நடந்து போகிறார். உங்களுக்கு முன்பாக உங்களுடைய மேய்ப்பர் நடந்து போகிறார். இவர் பிரதான மேய்ப்பர், இவர் நல்ல மேய்ப்பர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். ஆமென். உங்க கூட இருக்கிறவங்க போகாத வழிகள்ல ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போன செங்கடலின் வழியாய் வேற ஜனங்கள் யாரும் நடந்ததே இல்லை. எகிப்தியருக்கு உள்ள வரணும்னு ஆசை. அவர்கள் உள்ளே வந்த போது ஆமென், அந்த ரதங்களும் அந்த குதிரைகளும் ஆமென் அந்த தண்ணீர்களுக்குள்ளே கவிழ்ந்து போனது.
ஆச்சரியமான விதமாய் உங்களை நடத்துகிறவர். லிகபரஹாஸ் அல்கபரு மஹாண்டயா ஏகேதலே பராஸ் இப்ராண்டா கபரோஸ் அல்பருமானா ஹம்ப்ரே கேடேயாஸ் எல் கடூசபா மக்கடோசி கிரஹேடியா துபராக் எல் கேதுலா பிராண்டா சப்ரா கனதீசா அபகமனா ஹம்பரோசா இபகதிலா பகதெரேலா இல்பருமானா சம்தரா கதுலா பகனதியா. எஸ் ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துகிற வழிகள் ஆச்சரியமானது. ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமானது. அவர் சொன்னார், பூமிக்கு வானம் எவ்வளவு ஆமென் உயரமாய் இருக்கிறதோ அதே போல் அவருடைய வழிகள் மனுஷருடைய வழிகளை பார்க்கிலும் உயர்ந்தது. உயர்ந்தது. ஹல்லேலூயா. லிகாலானா சம்தடபரோ ஆண்டவருடைய வழிகளை மனுஷ யோசனை கொண்டு நீங்க யோசிக்க நினைச்சா, மனுஷ இருதயம் கொண்டு நீங்க சிந்திக்க நினைச்சா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆண்டவருடைய வழிகளை அவருடைய யோசனையின்படி அவருடைய ஞானத்தின்படி யோசித்தால் மட்டுமே சில காரியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஆண்டவர் உங்களை வழி நடத்தும் போது ஆமென் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் அந்த திரளான தண்ணீர்களை ஆமென் ஒரு மதில் போல நிறுத்தினார். ஆமென். அந்த தண்ணீர் ஒரு மதில் போல நின்றது. இது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆண்டவர் உங்களை வழி நடத்தும் போது ஆமென் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென். உங்களுடைய குடும்பத்தில் அவர் செய்வார். உங்களுடைய தொழிலில் அவர் செய்வார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். கரங்கள் அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகள் அதிசயமானது. ஆமென். கரங்களை அசைத்து சொல்லுங்க, அப்பா உங்க வழிகள் அதிசயமானது. சேர்ந்து பாடுவோமா? உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். ஆமென். ஆண்டவருடைய வழிகள் அதிசயமானது. ஆமென். உங்களை நடத்துகிற அந்த அதிசயமான வழியிலே நீங்கள் நடக்கும்போது நீங்கள் கலங்க தேவையில்லை. உங்களுக்கு முன்பாக நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் தனித்தவர்கள் அல்ல. ஆமென். இயேசு என்கிற அந்த மேய்ப்பர் உங்களுக்கு முன்பாக நடக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம் இல்லை. 23வது அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். எப்போ? மேய்ப்பர் முன்னாக நடந்து போய் கொண்டிருக்கும் போதே பின்னாக மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம் வருகிறதா அங்கே பக்தன் பாடுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை அவர் ஏற்படுத்துவார். உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். லேமானா சந்தரே, ஓ உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம், உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது வழிகள் எல்லாம், உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பாடு, உம்மை ஆராதிக்கின்றோம்,
ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. ஓ மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஓ மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஓ உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே ஓ அன்பு செய்கின்றோம். பரிசுத்த ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தரே ஓ பரலோக ராஜாவே. அல்பரஹான் சோலோ பரஹாத்திரஹா ஏகதுலா பிரண்டா கபருஷா பகதிரனா ராஜாவே. எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே. ஓ எப்போதும் லேக்கேதே மாஷாம்தரா பகதிரா பஹாந்தரே பவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். யாந்தலபன சந்தரே லிகபன ஹந்தரப கதலியா லேமமன சந்தரப ஹந்தரே ekabari masatabara lekede makabaruba hasemereke alkadula bakaradi lembara samdara bakaradia igada hamdalo bada samdare labakabana samdara ikada diramana samdare alibi alabara samdara bana udabakamana samdara handaraba el ketoro bakada ida bakatiri bianda barosa albatura bakada dikedere el kadu sabakabara. இருதயங்கள் அனல் கொள்ளட்டும், இருதயங்கள் அனல் கொள்ளட்டும். அவருடைய வார்த்தை என் எலும்பில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல். Yes, hallelujah.
ஆண்டவர் உங்களை அனலாக்குகிறார். அவருடைய வார்த்தையினாலே, ஜீவனுள்ள வார்த்தையினாலே, மகிமையுள்ள வார்த்தையினாலே, உருவாக்குகிற வார்த்தையினாலே. அல்கெதுட பஹந்தரஹா எல்தரு சமந்த கப்ரஹோசே அல்துதா மகதெரனே மரஹா உசெரே மரஹந்தே லிகரனனா சம்தரே நனா எபகது பரஷவரோஸ் லேகெடே லிப்ராட்டோஸ் Ebrakuda masalam radida bakada Ida katuda mandele nio Sabakadiri Ler kamuda basalantalo roboko sala barakadadi Ikadanida basede mandara. Yes, hallelujah. பரிசுத்தாவியானவரே, ஏ மாமானா சம்தரே, உம்முடைய வழிகள், உம்முடைய வழிகள், உம்முடைய வழிகள். நீர் எங்களுடைய மேய்ப்பன், நீர் எங்களுடைய மேய்ப்பன். ஒரே மேய்ப்பர், ஒரே மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அந்த ஆடுகள் எவ்வளவு வழி விலகி போனாலும் அதை தேடி செல்லுகிறான். நல்ல மேய்ப்பன் அதை அன்போடு அதை தேடி கண்டுபிடித்து அது கெட்டு போகாத வண்ணம் அதை மறுபடியும் தன்னுடைய மந்தையோடு சேர்க்கிறான். நீர் நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. எங்களை தேடி கண்டுபிடித்தீர். நாங்கள் தேடி வந்ததல்ல, நீர் எங்களை தேடி வந்தீர். நீர்தான் எங்களை தேடி வந்தது. நாங்கள் அல்ல உம்மை தேடி வந்தது, நீர் எங்களை தேடி வந்தீர். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாய் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்கள் நடுவில் மகிமைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நல்ல நாமம் மீதியான பகுதிகளிலும் ஆண்டவரே மகிமைப்படுவதாக என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 51வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும்.
அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். கிரீட்டிங்ஸ் இன் ஜீசஸ் நேம். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், The Lord will fight for you என்கிற தலைப்பில் நின்று நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verses 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவர்கள் எகிப்திலே சிறையிருப்பில் இருந்தார்கள். யோசேப்பின் மூலமாக எகிப்து தேசத்திற்கு போன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கப்புறம் பழுகி அவர்கள் பெருகினார்கள். மிகப்பெரிய ஜனக்கூட்டமாய் அவர்கள் மாறி போனார்கள். அவர்கள் மேலிருந்த வாக்குத்தத்தம் அப்படி. இந்த ஜனங்கள் அங்கே எகிப்து தேசத்தில் இருந்தபோது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே எழும்பினதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ராஜா இந்த ஜனங்களை மிகவும் ஒடுக்கினான். இந்த ஜனங்கள் மூலமாய் 2 பட்டணங்களை கட்டினான். மிகவும் வேலை அதிகமாக வாங்கி இந்த ஜனங்களை ஒடுக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உள்ளது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ளது. இவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். இவர்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்த பொழுது ஆண்டவர் அந்த கூக்குரலை கேட்டு மோசேயை ஆண்டவர் சந்தித்து அவனோடு பேசி, இந்த ஜனங்களை போய் நீ விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனை அழைத்து அவனை இந்த ஜனங்களிடத்திலே அனுப்பினார். மோசே இந்த ஜனங்களிடத்திலே போய், கர்த்தர் என்னிடத்தில் இப்படி சொல்லி அனுப்பி இருக்கிறார், இஸ்ரவேலின் தேவன் உங்களை சந்தித்திருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த ஜனங்களிடத்தில் சொன்னபோது எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அவருடைய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், பல நாட்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூக்குரலிட்ட அந்த ஜெபங்களை, அந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டு நம்முடைய அடிமைத்தனத்தை மாற்றும்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்பியிருக்கிறாரே என்று சொல்லி அந்த ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் படாத உபத்திரவங்கள் இல்லை, அவ்வளவு உபத்திரவத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அப்படி அனுபவித்த பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால், விடுதலை ஆவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதுதான். அப்படி அவர்கள் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்ட போது ஆண்டவர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கென்று ஒரு இரட்சகனை எழுப்பி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் உங்களுக்காக கிரியை செய்ய ஆண்டவர் எதையாகிலும் ஒன்றை நிச்சயமாக அவர் செய்வார். ஆமென். எங்கே சூழ்நிலைகள் திறக்கும், எப்படி வாசல்கள் திறக்கும் என்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணினால், ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து அவர்களோடு பேசி பார்வோன் இடத்திலே போய் இந்த காரியங்களை சொல்லுகிறான். பார்வோன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் 10 வாதைகளை எகிப்து தேசத்தின் மேல் வரப்பண்ணினார்.
10 வாதைகளை வரப்பண்ணின பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை அவன் துரத்தி விட்டதை வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். அந்த துரத்தி விட்ட பின்பு இந்த பார்வோனுக்கும் அவனை சேர்ந்த அந்த அதிகாரிகளுக்கும் இந்த ஜனங்களை நாம் எப்படி போக விட்டோம், இவர்கள் அப்படி போகக்கூடாதே என்று சொல்லி இவர்கள் ரதங்களோடும் இராணுவத்தோடும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி தொடர்ந்து வருகிற காரியங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அப்பொழுது தான் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். அணியாக வந்திருக்கிறார்கள். 430 வருஷம் சிறையிருப்பை விட்டு அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். எப்படியாவது இந்த விடுதலை எங்களுக்கு கிடைத்து விடாதா என்று எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பிலிருந்து அப்பொழுது தான் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். வந்த அந்த ஜனங்களிடத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஆமென், ஆண்டவரை ஆராதிக்கும்படி அவர்கள் போகிறதற்கு நேரே போகிறதற்கு ஒரு வழி இருந்தது. ஆமென். இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறதற்கு ஒரு வழி அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த வழியிலே போகிறதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, நீங்கள் ஆண்டவரை தேடும் போது, நீங்கள் நினைத்த வழியிலே அநேகம் நேரங்கள் ஆண்டவர் உங்களை நடத்துகிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் உயரமாய் இருக்கிறது போல ஆமென் அவருடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லா மனிதர்களும் போகிற அந்த பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்துகிறதில்லை. ஆண்டவர் எந்த வழியில் நடத்தினார் தெரியுமா? ஆமென். சமுத்திர கரையிலே போய் பாளையம் இறங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த செங்கடலின் ஊடாய் இந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சித்தம் வைத்திருந்தார். ஆமென். செங்கடலுக்குள்ள வழி இருந்தா பரவாயில்லை, அங்க வழி அப்படின்ற ஒன்று இல்லை, பாதை என்ற ஒரு விஷயம் அங்கே இல்லை. ஆனால் அதன் ஊடாகத்தான் இந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தார். நீங்கள் ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவர் உங்களை வழி நடத்தும் போது இப்படிப்பட்ட ரீதியில் தான் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். பாதையே இருக்காது, வழி என்ற ஒன்று அங்கே இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த சூழ்நிலையில் தான் நான் உன்னை நடத்த போகிறேன் என்று சொல்லுவார். ஆமென். நீங்கள் கலங்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பாதைகளை உருவாக்குகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வழிகள் இல்லை, பாதைகள் இல்லை என்று சொல்லி ஆமென் நீங்கள் பாதி வழியில் நின்று விடுபவர்கள் அல்ல. உங்களை அழைத்த தேவன் அப்படிப்பட்டவரும் அல்ல. இல்லாத வழிகளிலே உங்களுக்காக ஒரு பாதையை திறந்து உங்களை நடத்துகிற ஒரு வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இந்த பக்கத்திலே செங்கடலின் வழியாக நான் நடத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னபடியினாலே அந்த சமுத்திர கரையிலே இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் வந்து அங்கே இருக்கிறார்கள். இவன் வந்து இருக்கிறவர்கள் ஏதோ நூற்றுக்கணக்கான கூட்டம் அல்ல, 20 லட்சத்திற்கும் மேலானவர்கள் அங்கே இருக்கிறார்கள். கால்நடைகள் எத்தனையோ எண்ணிறைந்த கால்நடைகள், ஆடுகள் மாடுகள் போன்ற கால்நடைகள் அவர்களுக்கு அங்கே உண்டாயிருந்தது. இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஒரு ஊர் என்று சொல்லலாம் அல்லது ஒரு நாடு என்று சொன்னாலும் தவறில்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அங்கே தானே இருக்கிறார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டமாய் அவர்கள் வந்து அந்த சமுத்திர கரையிலே, அந்த செங்கடலினுடைய கரையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப பார்வோனும் அவனுடைய இராணுவமும் இந்த ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். எப்படியாவது இந்த ஜனங்களை வேலை செய்யும்படி மறுபடி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த பார்வோனும் அவனுடைய இராணுவமும் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள். ஆமென். பின்னாக பார்த்தால் அந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இப்படி துரத்தி வந்து கொண்டிருக்கிறது. முன்னாக பார்த்தால் செங்கடல் இன்னும் திறக்கப்படவில்லை, வழிகள் இன்னும் உண்டாகவில்லை, பாதைகள் இன்னும் திறக்கப்படவில்லை, ஆண்டவர் சொன்ன காரியம் இன்னும் நடைபெறவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது. அப்போ இந்த ஜனங்கள் முறுமுறுக்க துவங்கினார்கள், அங்கலாய்க்க துவங்கினார்கள், திகைத்து போனார்கள். மோசேயினிடத்திலே முறுமுறுத்தார்கள். அவனை பார்த்து சொன்னார்கள், எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லை என்றா எங்களை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்து எங்களை மறிக்க விட்டிருக்கிறார் என்று சொல்லி மோசேயோடு அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். சூழ்நிலை மிகவும் மோசமாயிருந்தது. ஆமென். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்படி முன்னும் பின்னும் நெருக்கம் அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகியிருக்கும். முன்னாக போகிறதற்கும் எந்த வழியும் இல்லை, பின்னாக போகிறதற்கும் எந்த வழியும் இல்லை. சில நேரங்கள் ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நிறுத்துவார். நீங்க எங்கவும் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே அப்படியே நீங்கள் நின்று போனவர்களாக இருப்பீர்கள். ஆமென். இந்த சூழ்நிலை ஜனங்கள் மிகவும் பயந்தவர்களாக இருந்தார்கள். ஐயோ, இந்த பார்வோனும் அவனுடைய சேனையும் வந்தால் நிச்சயமாக நம்மை கொன்று போடுவார்கள்.
நிச்சயமாக நம்மை கொன்று போடுவார்கள், நம்முடைய ஜீவன் தப்புகிறதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி ஜனங்கள் மிகவும் பயந்து போய் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய மனுஷனாகிய மோசே சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். முன்னும் பின்னும் நெருக்கம் உண்டாயிருக்கலாம், நீங்கள் முன்னே போகிறதற்கு பாதைகள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்பி வந்து பாதி வழியில் நிற்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஆமென். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்வார். ஆமென். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கினவர்களாக, திகைத்தவர்களாக, பயந்து போய் இருந்தார்கள். அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஆமென். இன்றைக்கு நான் செய்ய போகிற அந்த காரியத்தை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்கள் காணப்போவதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி மோசே என்கிறதான கர்த்தருடைய தாசன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் பின்னாக துரத்தி வருகிற ஒரு மிகப்பெரிய கூட்டம், அவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று இந்த ஜனங்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும். ஏனென்றால் இந்த ஜனங்கள் அவர்களுடைய கைகளினால் அடிக்கப்பட்டவர்கள், வேலை செய்யவில்லை என்றால் அடிப்பார்கள். ஒரு மிருகத்தை நடத்துவது போல கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த எகிப்தியர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதனால் இவர்கள் பின்னாக துரத்தி வருகிறார்கள். நிச்சயம் இவர்கள் எங்களை விடப்போவதில்லை, இன்றைக்கு எங்களுக்கு முடிவுதான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான், இந்த சூழ்நிலையோட எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற பல சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருக்க கூடும். எல்லாம் முடிந்தது, இனி ஒரு நம்பிக்கை இல்லை, இனி எந்த விதமான ஒரு காரியமும் மாறப்போகிறதில்லை, இன்று ராத்திரியோடு எல்லாம் முடிந்தது என்கிற ஒரு நினைவில் நாம் இருப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை பாருங்கள். இன்றைக்கு பார்க்கிற அந்த எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் பார்க்க போகிறதில்லை. ஏன்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் யுத்தம் பண்ண போகிறதில்லை, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த உடனே பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அந்த ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். பகலிலே வெயிலினால் அவர்கள் தாக்கப்படக்கூடாது என்று சொல்லி மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அந்த ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஜனங்களுக்கு முன்னாக நடந்து கொண்டிருந்தார். இந்த ஜனங்களுடைய கண்களால் அதை பார்க்க முடியவில்லை. ஒரு தூதன் எங்களுக்கு முன்பாக நடக்கிறார் என்று சொல்லி அநேக நேரங்களில் கர்த்தருடைய தூதனானவர் இப்படி நம்மை வழி நடத்துகிறதை நம்முடைய கண்கள் பார்க்காதிருக்கிறது. அநேக நேரங்களிலே இந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட உடனே கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு முன்னிருந்து விலகி அவர்களுக்கு பின்னே போய் நின்று கொண்டார். ஏனென்று சொன்னால் பின்னே அந்த ஜனங்கள் துரத்தி வருகிறார்கள் அல்லவா, அந்த இராணுவங்கள் துரத்தி வருகிறது அல்லவா, அந்த இராணுவங்களினாலே தம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் முன்னிருந்து விலகி அவர் பின்னே போய் அவர் நின்று கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பாதி வழியில் நின்று போவதற்காகவோ, பாதி வழியில் உங்களுடைய காரியங்கள் முடிந்து போவதற்காகவோ ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. உங்களை அழைத்ததற்கு ஒரு தலைமுறை தாண்டின ஒரு திட்டமும் ஒரு நோக்கமும் உண்டு. தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னமே, உங்களுடைய உருவம் இன்னதென்று யாரும் அறிந்திராததற்கு முன்னமே ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நீங்கள் யாருக்கும் அறிமுகம் ஆகாததற்கு முன்னே நீங்கள் அவருக்கு நன்றாய் அறிமுகமானவர்கள். நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, நீங்கள் தனியான மனிதர்களும் அல்ல. உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஜனங்கள் திகைத்து போன நேரத்தில் தான் அவர்களை பார்த்து மோசே சொன்னான், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இந்த இரட்சிப்பு அப்படின்ற விஷயம் ஏதோ ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறது மட்டுமல்ல. இந்த இரட்சிப்பு என்றால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டால் அதற்கு இரட்சிப்பு என்று அர்த்தம். கர்த்தர் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தந்தால் அதற்கும் ரட்சிப்பு என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு யுத்தத்திலே வெற்றி தந்தால் அதற்கும் ரட்சிப்பு என்ற அர்த்தம். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற வெற்றியை பாருங்கள், அந்த ரட்சிப்பை பாருங்கள் என்று மோசே சொல்லுகிறான். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு வெற்றியை குறித்து இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு காரியத்தோடு நீங்கள் போராடி இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடையது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா யுத்தங்களையும் நீங்கள் செய்ய முடியாது. ஆமென். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் ஆண்டவர், மகிமையாய் வெற்றி சிறக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. பலவானை மேற்கொள்ளுகிறவர் ஆண்டவர். நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்கள் சார்பில் இருந்து யுத்தம் பண்ணுவார் என்பதாய் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பயப்பட வேண்டாம், சும்மா இருங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். சில காரியங்களை நீங்கள் அந்த பளுவை தூக்கி உங்கள் மேல் போட்டுக் கொள்வதினாலே, அதை அதிகமாக யோசிக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய சரீரத்தில் வருகிறது, உங்களுடைய ஆவி ஆத்துமாவில் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாரத்தை நீ சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தூக்கி சுமக்க முடியாத அந்த பாரங்களை நாமே கஷ்டப்பட்டு தூக்கி சுமக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் கேட்கிறார், உன்னுடைய பாரங்களை என்னிடத்தில் கொடுத்து விடு, நீ பாரத்தை சுமக்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டிய அந்த இடத்திலே உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக ஆண்டவர் பேசுவார், உங்களுக்காக கிரியை செய்வார், உங்களுக்காக நன்மையானதை நடப்பிப்பார். ஆமென். நீங்கள் கலங்கி திகைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆமென், இதே கவலையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். கரங்கள் அசைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுடைய குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுகிறவர். நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களும் அல்ல, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், எனக்காக பேசுகிறதற்கு யார் இருக்கிறா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்டவர்கள் இல்லையே, எனக்காக பேச யாரும் இல்லையே, எனக்கு இளைப்பாறுதல் சொல்ல யாரும் இல்லையே, எனக்காக பரிதபிக்க யாரும் இல்லையே, எந்த ஆலோசனையும் சொல்ல யாரும் இல்லையே, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக, ஆமென், உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. இந்த யுத்தத்தை நீங்கள் நடப்பிக்கும்படி அநேகரிடத்தில் உதவி கேட்டது உண்மை. ஆமென். அநேகர் கைவிரித்தது உண்மை, ஏளனமாய் பேசினது உண்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையதே அல்ல, இது என்னுடையது, நான் இந்த யுத்தத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு நியாயம் செய்வார். ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து இந்த சூழ்நிலையிலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த சம்பவத்தில் யுத்தம் செய்யும் போது நடந்த 3 விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். 3 விஷயங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்யும் போது 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, பார்வோனுடைய 600 பிரதான ரதங்கள். 1. 2வது, மோசேயினுடைய விசுவாச வார்த்தையும் தேவனுடைய வழி நடத்துதலும். 3, ஆமென், இதுதான் கர்த்தருடைய பாதை, இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று அறிந்த பின்பும் வருகிற தடைகளை எப்படி மேற்கொள்வது என்கிற இந்த 3 பார்வையில், 3 பகுதிகளில் இருந்து தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆமென், பார்வோனுடைய 600 பிரதானமான ரதங்கள். வாசிக்கலாம். ஆமென். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது
ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்துள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். இங்க பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். இந்த பார்வோனும் அவனுடைய அதிகாரிகளும் இப்ப ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்ன ஆலோசனை பண்ணுகிறார்கள்? எப்படி இந்த ஜனங்களை நாம் போக விட்டோம், இவங்களை விட்டுருக்க கூடாதே, எப்படி இவர்களை நாம் விட்டோம் அப்படின்னு சொல்லி இவர்களை பின்தொடர்கிறதற்கு திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்டதோடு மட்டுமல்ல, இந்த திட்டமிட்ட கையோடு இராணுவங்களையும் அவர்களுடைய போர் வீரர்களையும் குதிரை வீரரையும் எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். ரதங்களை எடுத்து கொண்டு போகிறார்கள். அப்படி எடுத்து கொண்டு போகும்போது அவர்கள் கொண்டு போன முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா 600 பிரதான ரதங்கள். எத்தனை ரதங்கள்? 600 பிரதான ரதங்கள். இந்த ரதங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாகிலும் பிடித்து கொண்டு வர வேண்டும், அவர்களை மறுபடி இந்த சிறையிருப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் போகிறார்கள். ஏமன், நீங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளிப்படும் போது அந்த சிறையிருப்பு சில நேரங்களில் இப்படி கொஞ்ச காலம் உங்களை தடை செய்து கொண்டே இருக்கும். பாவ பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்த பின்பாகவும் சில நேரங்களில் அந்த பாவ பழக்கங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்க அது முயற்சி செய்யும். நீங்கள் முழுமையான விடுதலை அடையும் வரைக்கும், முழுமையாக சத்ருவை மேற்கொள்ளும் வரைக்கும் அந்த பாவ போராட்டம் நம்மை பற்றி பிடிக்கிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். இனிமேல் அந்த சிறையிருப்புக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த சிறையிருப்பு என்ன செய்கிறது? எப்படி இந்த மனிதன் நம்மை விட்டு போனான், எப்படி இந்த ஜனக்கூட்டம் நம்மை விட்டு போனது, இவர்களை மறுபடியும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அந்த சிறையிருப்பே முயற்சி செய்கிறது. என்ன செய்கிறோம்? இங்கே நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் சில நேரம் சிறையிருப்புகள் இப்படி போராடி கொண்டிருக்கும். நீங்கள் முழுமையாக விடுதலை அடையக்கூடாதபடி அநேக நேரங்களில் பாவத்திலே விழுந்து விழுந்து எழுகிற அனுபவம் ஏன் உண்டாகிறது? ஆமென். நீங்கள் சிறையிருப்பிலிருந்து வந்து விட்டீர்கள், நீங்கள் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள். ஆனால் அந்த எகிப்து உங்களை விடமாட்டேன் என்கிறது. எகிப்து உங்களை தொடர்ந்து வருகிறது. இந்த மனுஷனை எவ்விதத்திலும் விடக்கூடாது, இவனை ஆராதிக்க விடக்கூடாது, இவனை ஜெபிக்க விடக்கூடாது என்று சொல்லி அந்த பாவ பழக்கம், அந்த தேவனுக்கு பிரியமில்லாத அந்த சிறையிருப்பு உங்களை துரத்தி வருகிறதை பார்க்கிறோம். ஆமென். அந்த சிறையிருப்புக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை. ஆமென். நீங்கள் முழுமையான விடுதலை அடைந்தால், அந்த சிறையிருப்பை முழுமையாக நீங்கள் மேற்கொள்ள முடிந்தால், ஆமென், அந்த பாவத்திலிருந்து உங்களால் விடுதலை பெற முடியும். ஆமென். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல, சாபத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல, பிசாசுக்கு அடிமையானவர்கள் அல்ல, இருளுக்கு அடிமையானவர்கள் அல்ல, அந்தகார சங்கிலிகளுக்கு அடிமையானவர்கள் அல்ல. நாம் இயேசுவுக்கு அடிமையானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தத்திற்கு அடிமையானவர்கள், அவருடைய பிரசன்னத்திற்கு அடிமையானவர்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. இயேசு உங்களை அதற்காக அழைக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்தா கூட பார்வோன் இவர்களை விடுகிறதாக இல்லை. இந்த சிறையிருப்புக்குள் மறுபடியும் வா, மறுபடியும் இந்த கட்டுகளுக்குள்ளே இரு, மறுபடியும் இந்த ஒடுக்கத்துக்குள்ளே இரு என்று சொல்லி தேவ பிள்ளைகளை அவன் துரத்தி வருகிறதை பார்க்கிறோம். அப்படி வரும்போது அவன் கொண்டு வந்த ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா 600 பிரதான ரதங்கள். சாதாரண ரதம் இல்லை, 600 பிரதான ரதம். மற்ற ரதங்களையும் கொண்டு வந்தான். அது பிரதானமான ரதங்கள் அல்ல. ஆனால் அந்த ரதங்கள் போக பிரதானமான ரதங்களை கொண்டு வந்தான். எகிப்தியரையும் இந்த குதிரை ரதங்களையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. எகிப்தியரையும் இந்த குதிரை ரதங்களையும் பிரிக்க முடியாது. எகிப்தில் இருக்கிற குதிரைகள் 7 அடி உயரமுள்ள குதிரைகள், மனுஷனை விட ரொம்ப உயரமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குதிரைகளினுடைய அந்த
காரியங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி. அந்த எகிப்தில் இருக்கிற குதிரைகளினுடைய தோற்றம் எல்லாம் ஒரு பிரம்மாண்ட தோற்றம் இருக்கும். இந்த குதிரைகள் 7 அடிக்கு மேலாக அவைகள் இருக்கும். சரித்திர சம்பவங்கள்ல வாசிக்கும் போது எகிப்தில் உள்ள குதிரைகள் அவ்வளவு பெயர் பெற்ற குதிரைகளாக இருக்கிறது அப்படின்றத நம்மால வாசிக்க முடியும். வேதத்திலையும் அதற்கு சில அங்கங்கே வசனங்களையும் நாம் பார்க்க முடியும். இந்த குதிரைகள் மட்டுமல்ல, ரதங்களை வைத்திருக்கிறதிலும் இந்த எகிப்தியர்கள் மிகவும் பெயர் பெற்றவர்கள். இப்பொழுதும் நம்முடைய தேசங்களில் அந்த காரியங்களை பார்க்கிறோமே. எங்களிடத்தில் இப்படிப்பட்ட ஏவுகணைகள் இருக்கிறது, உங்களுடைய நாட்டில் அது இருக்கிறதா? எங்களுடைய நாட்டில் இந்தந்த வகையான ஏவுகணைகள் நாங்கள் வைத்திருக்கிறோம், அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தினால் இந்த காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிற அளவுக்கு நாடுகளுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த நாட்களிலே ஏவுகணைகள் போன்ற காரியங்கள் இல்லை. ஆனால் குதிரைகள், ரதங்களை வைத்து தங்களுடைய பெருமையை, மேட்டிமை அவர்கள் காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். எகிப்தியருக்கு எப்பவுமே ஒரு மேட்டிமை என்னன்னா, எங்களுடைய நாட்டின் குதிரை மிகவும் உயர்ந்தது, எங்களுடைய நாட்டின் குதிரைகள் மிகவும் பெரியது, எங்களுடைய ரதத்தை அடித்துக்கொள்ள இந்த உலகத்தில் எந்த ரதமும் இல்லை. இஸ்ரவேல் ராஜாக்கள் கூட எகிப்திலிருந்து குதிரை வாங்குவதை வழக்கமாய் வைத்திருந்திருக்கிறார்கள். ஆமென். சாலமோன் ராஜா அதை செய்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து குதிரைகளை வரவழைக்கிறான். ஏன்னா மற்ற தேசங்கள் இருக்கிற குதிரைகள்லாம் சாதாரணமானதாக இருக்கும். ஆனால் குதிரைக்கு அப்படி ஒரு பெஸ்டான ஒரு இடம் அப்படின்னா அது எகிப்து தான். அப்போ இந்த ஜனங்களுக்கு, இந்த எகிப்தியருக்கு தங்களுடைய குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து ஒரு மேட்டிமை உண்டு. எங்களுடைய ரதங்களையும் குதிரைகளையும் மேற்கொள்ளுகிறதுக்கான சக்தி உலகத்தில் எந்த இராணுவத்துக்கும் இல்லை, அப்படிப்பட்ட பிரதான ரதங்களை எல்லாம் நாங்க வைத்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு அப்படி ஒரு மேட்டிமை இருக்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பவும் பிடித்து கொண்டு போகிறதற்கு வரும்போது அவர்கள் அந்த பிரதான ரதங்களை எடுத்து வருகிறார்கள். இந்த பிரதான ரதங்கள், ஏன் அது பிரதான ரதம் அப்படின்னா, இந்த ரதங்கள் யுத்தத்துக்குன்னு வேற நாட்டுக்கு போய் தோல்வியோட திரும்பினதே கிடையாது. அதனால தான் அது பிரதானமான ரதங்கள், 600 பிரதானமான ரதங்கள். ஸோ அந்த ரதங்களை இப்போ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் என்ன செய்கிறான், எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். அந்த பிரதான இராணுவங்களை கொண்டு வருகிறான். எந்த நாட்டு கூட நம்ம சண்டை போட்டாலும் இந்த பிரதான ரதத்துக்கு முன்பாக நிற்க முடியவே இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எம்மாத்திரம்னு சொல்லி அந்த 600 பிரதான ரதங்களை கொண்டு வருகிறான். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய நம்பிக்கை ரதத்திலோ குதிரையிலோ அல்ல, நம்முடைய பலன் என்பது ரதத்திலோ குதிரையிலோ அல்ல. நம்முடைய நம்பிக்கை நம்மை அழைத்த நம்முடைய கர்த்தர் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்குதா? நீங்க ஆண்டவர் மேலே உங்க நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க யுத்தத்தை நீங்க அல்ல, இனி ஆண்டவர் தான் நடத்த போகிறார். ரதங்கள் அல்ல, குதிரைகள் அல்ல. எத்தனை பிரதானமான ரதங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்குவார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். அப்போ வர்றான், 600 பிரதான ரதங்களை எடுத்துட்டு வர்றான். இப்போ ஆண்டவர் இந்த ரதங்களுக்கு செஞ்ச விஷயம் சாதாரணமானது இல்லைங்க. அதை நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கும் போது, யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்கள் ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இந்த வசனத்தில் பாருங்க, கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரதத்தில் அந்த உருளைகள் இருக்கும்ல, அந்த சக்கரம், அது எல்லாம் கலன்று போகிறதுக்கு மட்டுமில்ல, அந்த ரதத்தை ரொம்ப வருத்தத்தோட, அப்பா எவ்வளோ பிரதானமான அந்த ரதம், எவ்வளோ பெருமையான அந்த குதிரைகள்,
ஆமென். அவர்களுடைய மேட்டிமே அந்த ரதமும் குதிரையும் தானே. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இந்த ரதத்தையும் குதிரையும் அவர்கள் எடுத்து வந்தபடியினால நீ எதை பிரதானம்னு நினைச்சியோ அதையே வருத்தத்தோடு நடத்தும்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பிரதானமான எதிரிகள் வந்தாலும், ஆமென், எத்தனை மேட்டிமையான எதிரிகள் வந்தாலும் அவர்கள் தங்களை வருத்தத்தோடு நடத்தும்படி ஆண்டவர் உங்களுக்காக அவர்களிடத்தில் யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும், எத்தனை பேர் உங்களை எதிர்த்து வந்தாலும் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பிள்ளைகளை தொடுகிறவன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறவர்கள் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், ஆமென். அந்த பிரதானமான அந்த ரதங்களினுடைய உருளைகள் எல்லாம் கழன்று போகத்தக்கதாக கிரியை செய்தவர், ஆமென். அந்த பிரதானமான ரதத்தை வருத்தத்தோடு நடத்த பண்ணின தெய்வம், ஆமென், உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். யாரெல்லாம் உங்களை பக்கத்தில் நெருங்கி வந்து விட்டார்களோ, ஐயோ இனிமேல் நான் தப்பிக்கிறதற்கான வாய்ப்பு இல்லை, ஆமென், எல்லாம் முடிந்ததென்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், ஆமென், அவர் உங்களுக்காக செயல்படுகிற நேரம் இது. ஆமென். எத்தனை பிரதானமான ரதங்கள், குதிரைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஆமென், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அர்த்தம் என்ன? உங்களுக்கு விரோதமாக குதிரைகள் ஆயத்தமாக்கப்படலாம், உங்களுக்கு விரோதமாக ரதங்கள் ஆயத்தமாக்கப்படலாம், ஆனா ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் அந்த சத்ருவோட இல்ல. ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் உங்களுடைய எதிரிகளின் பட்சத்தில் இல்ல. ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஜெயம் தருகிற தெய்வம் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஜெயம் தருகிற தெய்வம் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஜெயம் தருகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்தத்திற்கென்று குதிரைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆமென். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக குதிரைகள் ஆயத்தமாக்கப்படுகிறதா? ஆமென். பிரதானமான குதிரைகளை ஆயத்தம் செய்கிறார்களா? அந்த குதிரையில் வந்து உங்களை தாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? அப்படிப்பட்ட மந்திரவாத சக்திகளை, ஆமென், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவாராக. ஹல்லேலூயா. மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், ஆமென், மாந்திரீகங்கள், எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா காரியங்களுக்கு விரோதமாகவும் கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, கர்த்தர் யுத்தம் செய்வார். அதிகாரமும் துரைத்தனங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நான் திரும்ப சொல்றேன், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, மந்திரம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உங்களை பயப்படுத்துகிற சத்துருக்களை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விட்டு துரத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற, உங்களை பயமுறுத்துகிற அந்த மாந்திரீக சக்திகளை இன்றைக்கு மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் பயத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. நீங்கள் பயத்திற்காக அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. ஆமென். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. ஆமென். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை எதிர்க்கிற சக்தி எந்த பிசாசுக்கும் இல்லை, உங்களை மேற்கொள்ளுகிற சக்தி எந்த பாவத்திற்கும் இல்லை. ஆமென். நீங்கள் தான் பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்கள், நீங்க தான் சாபத்தை மேற்கொள்றவங்க, நீங்க தான் ஆமென் எதிரான சக்திகளை மேற்கொள்றவங்க. பிசாசினுடைய கிரியைகளின் மேல் உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென்.
ஆமென், பிசாசினுடைய கிரியைகளை மேற்கொள்ளுகிறதற்கு 1-2 இல்ல, எல்லா பிசாசுகளையும் மேற்கொள்ளுகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். தந்தது உண்மைன்னு சொல்றவங்க கரங்கள் அசைத்து கர்த்தருக்கு ஆமென் மகிமை செலுத்துவோம். ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ளவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். இன்றைக்கும் பேசுகிறார், இன்றைக்கும் வாழ்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் ஆமென் அது வெறுமையாய் திரும்புகிறதே இல்லை, அது கீழே விழுந்து போகிறதே இல்லை. என்ன காரியமா பேசுறாரோ அந்த காரியத்தை அந்த வார்த்தை நிறைவேற்றி தீரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த ரதங்கள், பிரதானமான அந்த ரதங்களை ஆண்டவர் வருத்தத்தோடு நடத்தும்படி செய்தார். ஆமென். என் பிள்ளைகளை எதிர்ப்பதற்கு, என்னுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிறதற்கு நீ பிரதானமான இந்த ரதங்களை எடுத்துக்கொண்டு போகிறாய் என்று சொல்லி அந்த ரதங்களை நடத்த விடாம பண்ணிட்டாரு. ஆமென். உங்க பக்கத்துல வருகிற வரைக்கும் அதுக்கு வல்லமை இருக்கலாம், ஆனா உங்க பக்கத்துல வந்த உடனே அது வல்லமை இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். மாந்திரீக கட்டுகள் அப்படி வல்லமை இல்லாம போயிடும். செய்வினை கட்டுகள் வல்லமை இல்லாம போயிடும். பில்லிசூனிய கட்டுகள் வல்லமை இல்லாம போயிடும். உங்க பக்கத்துல வர்ற வரைக்கும் வேணாம் அது ஒரு பிரதான ரதம் போல காணப்படலாம். உங்க பக்கத்துல வந்தோடனே உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் உங்கள் பக்கத்துல இருக்கிறபடியினால அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட மாந்திரிகம், பில்லி சூனியம், அந்த காரியங்களை பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்க குடும்பத்துக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக பேசுகிறது போல, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக வைராக்கியம் காண்பிப்பது போல தேவ பிள்ளைகளை உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் காண்பிக்கிறார். ஆமென். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன், நீ சும்மா இரு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வம். அவரை போல தம்முடைய பிள்ளைகளை தூக்கி சுமக்கிற, பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை, உலகத்தில் இல்லை. ஆமென். நீங்க எங்கேயும் அப்படி ஒரு தேவனை பார்க்க முடியாது. ஏன்னா நம்முடைய தெய்வம் ஒருவரே ஆமென் அதை செய்ய முடியும். உங்களுக்காக யுத்தம் செய்கிறது அவர் மட்டும்தான். ஆமென். ஜீவனுள்ள தெய்வம் அவர் மட்டும்தான். பாதுகாக்கிறவர் அவர் மட்டும்தான். விடுதலை தருகிறவர் அவர் மட்டும்தான். உங்களை காப்பாற்ற அவரால் மட்டுமே முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை தப்புவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. உங்களை தப்பு வைக்கணும், உங்களை விடுதலை ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா எப்படியும் தப்பு வைப்பாரு, எப்படி விடுதலை ஆக்குவார். என்ன சூழ்நிலை வந்தாலும், ஐயோ என்ன சூழ்நிலை வந்தாலும் எப்படியும் உங்களை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. முடிவு பண்ணிட்டார். இந்த ஜனத்தை, என் பிள்ளைகளை நான் தப்பு வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா. எத்தனை பிரதான இராணுவங்கள் வந்தாலும், எத்தனை பிரதான ரதங்கள் வந்தாலும், எந்த எகிப்தின் குதிரைகள் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பார். இந்த எகிப்தின் குதிரைகளுக்கு ஒரு சுபாவம் என்னன்னா, யுத்தத்தை பார்த்து இந்த குதிரைகள் பயப்படவே பயப்படாது. போர், ஈட்டி, வாள் இதெல்லாம் பார்த்து அதுக்கு பயமே இல்லை. கூட்டத்தை பார்த்து பயமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த குதிரைகளை ஆமென் வருத்தத்தோடு நடத்த பண்ணி இருக்கிறாரே. ஆமென். அற்புதமான செயல்கள் செய்திருக்கிறாரே. எங்கே உன்னுடைய பிரதான ரதங்கள்? எங்கே உன்னுடைய பிரதானமான குதிரைகள்? ஆமென். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எங்களுக்கு மேன்மைன்னு சொன்னா அது நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான். அவர்தான் எங்களுடைய மேன்மை. ஹல்லேலூயா. அது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு மேன்மைன்னு சொன்னா அது கர்த்தருடைய நாமம் மட்டும்தான். எங்க ஆண்டவர் மட்டும்தான் எங்களுக்கு மேன்மை. எங்களுடைய நம்பிக்கை அவர்தான். ஆமென். எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது அவர்தான். ஆமென். எத்தனை காரியங்கள் ஏதுக்கள் எங்களுக்கு இருந்தாலும் ஆமென் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், இஸ்ரவேலின் நம்பிக்கை, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை நல்ல தேவனை ஆராதிக்கிறோம்.
எத்தனை மகிமையுடைய தேவனை ஆராதிக்கிறோம், எத்தனை அற்புத செயல்கள் செய்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவனிடத்தில் அற்புதங்களுக்கு பஞ்சம் இல்லை, அற்புதங்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. ஒரு ஆளுக்கு செய்த அற்புதத்தை தான் இன்னொரு ஆளுக்கு செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடுகளில் வாசித்து பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ரீதியில் அற்புதம் செய்திருக்கிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட வித்தியாசமான அற்புதத்தை, இதுவரைக்கும் உலகத்திலே யாருக்கும் செய்யாத அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு செஞ்ச அற்புதத்தை இன்னொருத்தனுக்கு என்ன செய்யல. அப்படியே அது ஒரே விதமான அற்புதமா இருந்தாலும் அதுல மாறுபட்ட வல்லமை, மாறுபட்ட மகத்துவம் வெளிப்பட்டிருக்கிறது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற அற்புதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மேன்மை, அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார்னா தலைமுறையா உட்கார்ந்து யோசிச்சா கூட அதனுடைய ஆழத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கும் இந்த கர்த்தர் செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை தலைமுறை கடந்து போயிருக்கிறது. இன்றைக்கும் உட்கார்ந்து பேசுகிறோம், பேசி தீரவில்லை, அற்புதங்களை தியானித்து தீரவில்லை. ஆண்டவர் அற்புதம்னு செஞ்சார்னா அது அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தாமதிக்கிறார் நீங்க நினைக்காதீங்க. தாமதமாய் செய்தாலும் தரமானதை செய்வார், தாமதமாய் செய்தாலும் உயர்ந்ததை செய்வார், தாமதமாய் செய்தாலும் தலைமுறை தாண்டி பேசப்படுகிற காரியத்தை செய்வார். யாரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? தாமதமாய் செய்தாலும் பயங்கரமான காரியத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஏன் ஆண்டவரை தாமதிக்கிறது? ஏன் சத்துருக்கள் இன்னும் தங்களுடைய தலைகளை எனக்கு முன்பாக உயர்த்துகிறார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமுறை கடந்தும் பேசப்படுகிற சில நன்மைகளை, சில அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பார்வோனுடைய 600 ரதங்கள், பிரதானமான 600 ரதங்களை ஆண்டவர் வருத்தத்தோடு நடத்த பண்ணினார். உருளைகள் கலன்று போகும்படி வருத்தத்தோடு நடத்த பண்ணினார். இது மட்டுமா? இந்த எகிப்தியருக்கு தங்களுடைய குதிரைகளை பற்றின ஒரு மேட்டிமை இருந்துச்சுல. எங்க நாட்டு குதிரையை போல, எங்க தேசத்து குதிரையை போல இந்த உலகத்தில் ஒரு குதிரையும் இல்லைன்ற ஒரு மேட்டிமை இருந்துச்சுல. அந்த மேட்டிமையில எப்படி கை வச்சார் தெரியுமா? வாசிக்கல சங்கீதங்களின் புஸ்தகம் 76வது சங்கீதம் 5 முதல் 10 வசனங்கள் வாசிக்க போறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 76 5 முதல் 10. எஸ், ஆமென். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. வசனம் 6. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. 7வது வசனம், நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். ஆமென். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். ஹல்லேலூயா. என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க. எகிப்தியர் சொல்றாங்கல்ல, இது எங்களுடைய குதிரையை போல வேறொரு குதிரை இல்லைன்னு. ஆண்டவர் அந்த குதிரை என்ன பண்ண செஞ்சார் தெரியுமா? தூங்க வச்சிட்டார். தூங்கிருச்சு. பிரதானமான ரதங்கள் வருது. ஆமென். எகிப்தியர் இந்த ரதத்துக்கு முன்னாடி இந்த இஸ்ரவேலர்கள் என்ன ஆக போகிறார்களோன்னு நினைச்சிட்டு வர்றாங்க. அந்த பிரதானமான ரதத்தில் இருக்கிற அந்த உருளையெல்லாம் கலட்டி விட்டார் பாதியிலேயே. ஆமென். வருத்தத்தோட நடத்த பண்ணார் அந்த ரதத்தை. இந்த குதிரை இருக்குல்ல, அதை சும்மா விட்டுறக்கூடாதுல்ல. அந்த குதிரைகள் உறங்கி விழும்படி ஆண்டவர் அங்கே யுத்தம் செய்தார். பாருங்க, இந்த குதிரைகள் இருக்கு பாருங்க, பிரதானமான குதிரை. சாதாரணமான குதிரைனா பரவாயில்ல, பிரதானமான குதிரை, அதுவும் எகிப்து தேச குதிரைன்னா ரொம்ப பேர் பெற்ற குதிரைகள். இந்த குதிரைகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொண்டு வரும்போதே ரதத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குனாரு. ஆமென். இந்த குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அவருடைய கண்டிதத்தினால உறங்கி விழுகுது. ஆமென். தூங்கி விழுகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யுத்த நேரத்தில், அவசரமான நேரத்தில், சண்டை போட வேண்டிய நேரத்தில், ஆமென் ஆமென் சீறி பாய வேண்டிய நேரத்தில் குதிரை தூங்கி விழுந்துச்சுன்னா அந்த போர் வீரனுக்கு எப்படி இருக்கும்?
ஆமென். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் இந்த எகிப்தியருக்கு உண்டு பண்ணினார். ஆமென். அந்த மனுஷங்க நினைச்சிருப்பாங்க, இந்த கையில வச்சிருக்கிற இந்த வாளை வச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டுறதுக்கு முன்பாக இந்த குதிரையை ஒரு வெட்டு என்ன செய்யணும், வெட்டணும். ஏன்? அது தூங்கி விழுகுது. யுத்தத்தில் குதிரை தூங்குச்சுன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் யுத்தம் செஞ்சார்னா குதிரைகள் இப்படி உறங்கி என்ன செஞ்சிடும், விழுந்துடும். என்னோட குதிரைய மாதிரி வேற குதிரை இல்லை என்றா நீ மேன்மை பாராட்டுகிறாய். என்னுடைய ரதத்தை போல யாருடைய ரதமும் இல்லை என்றா நீ மேன்மை பாராட்டுகிறாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ திட்டம் பண்ணுகிறாய். ஆமென். ஆண்டவர் அவருடைய கண்டிதத்தினாலே அந்த குதிரைகள் உறங்கி விழும்படி ஆண்டவர் கிரியை செய்தார். உங்களுக்கு விரோதமாக வருகிற ஆமென் ரதங்களையும் குதிரைகளையும் ஆண்டவர் இப்படித்தான் செய்வார். உங்க பக்கத்தில் வருகிற வரைக்கும் நல்ல தெளிச்சியா வரும். ஆமென். உங்க பக்கத்தில் வரும்போது அது உறங்கி விழுகும். ஆமென். நீங்க வேறு என்னவும் நினைச்சிடக்கூடாது. உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செஞ்சார்னா, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். பிரியமானவர்களே, ஆமென். ரதங்களினுடைய உருளைகளை கலற்றுவார். ஆமென். வருத்தத்தோடு ரதத்தை நடத்த பண்ணுவார். என்ன அவன் தான் சொன்னான், அது பிரதான ரதம்னு சொன்னான்ல, அந்த பிரதான ரதத்துக்கு வந்த நிலையை பாருங்கள். அந்த பிரதான ரதத்திற்கு வந்த சூழ்நிலையை பாருங்கள். அந்த பெரிய 7 அடி உயரமுள்ள அந்த குதிரைகளுக்கு வந்த அந்த சூழ்நிலையை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற பொழுது இதுதான் நடக்கும், நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது ஆமென் சீறி கர்ச்சிச்சுட்டு உங்க பக்கத்துல வருவாங்க. சீறி கர்ச்சிச்சு உங்க பக்கத்துல வருவாங்க. பயப்படாதீங்க. ஆமென். நீங்க சும்மா இருங்க. மனசுல சிந்திங்க, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறீர். இது ஒண்ணு நினைச்சா போதும். ஆமென். நீங்க நினைக்கிற அந்த நேரத்துல தானே ஆமென் அவர்கள் சீறி பாய்ந்து வரும்போது, பக்கத்தில் வரும்போது ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. யாக்கோபு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணினான். ஒரு முழு ராத்திரி யாப்போக்கின் நதிக்கரையில் ஆமென் பிந்தி தனித்திருந்து அவன் ஜெபம் பண்ணினான். அப்படி அவன் ஜெபம் பண்ணப்போ காலையில் ஏசா வருகிறான். அவனுடைய சகோதரன் 400 பேரோட வந்தான். ஏசாவுடைய திட்டம் யாக்கோபு அப்படின்ற பெயர் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்னு அழிக்கிறதுக்கு தான் வந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமென். அந்த கொல்லணும்னு வந்தவனை ஆற தழுவி அணைக்கிறதா ஆண்டவர் மாற்றிட்டாரு. பக்கத்தில் வந்த உடனே யுத்தம் செய்கிறாரு. ஆமென். உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். ஆமென். இதை செஞ்சிருவேன், நீ ஒன்றும் இல்லாமல் ஆயிருவ, உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு உங்களுக்கு விரோதமாய் சொன்ன மனிதர்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. யாக்கோபின் வல்லவர் நம்முடைய ஆண்டவர். யாக்கோபின் தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த வசனத்தில் ஆசாப் எழுதியிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 76 நம்ம இப்ப வாசித்த அந்த வசனத்தில், தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிருச்சு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது இதுதான் நடக்கும். ஆமென். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் பெரிய வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க உங்களை பார்த்து. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது ஆமென் அந்த தைரிய வார்த்தைகள் எங்க போச்சு? ஆமென். அந்த சவால் விடுகிற வார்த்தைகள் எங்க போச்சு? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். பிரதான ராணுவமா, பிரதான ரதமா, ஆமென் 600 ரதங்களா, ஒன்னு கூட உதவலையே. ஒரு ரதம் கூட உனக்கு உதவலையே. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்களுக்கும் ஆண்டவர் இதே நிலையை வர பண்ணுவார். ஆமென். எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் இதே நிலையை வர பண்ணுவார். எத்தனை கிரியைகள் உங்களை இப்படி துரத்தி கொண்டிருந்தாலும் அத்தனைக்கும் ஆண்டவர் இதையே செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, ஒரு வழியா வருகிறவர்களை 7 வழியா ஓட பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. வீழ்த்தணும். ஆமென். ஒன்றுமில்லாம ஆக்கணும். வர்ற ப்ரமோஷன் எல்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு செயல்படுகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல,
உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் பேசுதில்ல, ஆலோசனை பண்ணுதில்ல. ஆமென். அவர்களுடைய கைகள் அவர்களுக்கு உதவாமல் போகும், அவர்களுடைய திட்டங்கள் அவர்களுக்கு உதவாமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆலோசனை நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மாவே இருங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க சும்மா இருங்க. நான் ஏதாவது பேசணுமா ஆண்டவரே, மேனேஜர்கிட்ட போய் பேசணுமா, ஏதாவது டீம் லீடர்கிட்ட போய் பேசணுமா, யாரையாவது போய் நான் சந்திக்கணுமா, ஆண்டவர் சொல்றார் நீ சும்மா இரு. யுத்தம் உன்னுடையதல்ல, நீ சும்மா இரு. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல. நீ பேசாத. யார்கிட்டையும் போய் எந்த பரிந்துரைக்காக யாரிடத்தில் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். அவர்களுடைய கைகள் தானே அவர்களுக்கு உதவாமல் போகும். அவர்கள் பண்ணின திட்டம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அவர்கள் யோசித்த யோசனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார் என்று. கர்த்தர் நல்லவர். 6வது வசனத்தில், யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவி. அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் பாடுகிற, நீங்கள் மகிமைப்படுத்துகிற இயேசு உங்களுக்காக ஆமென் யுத்தம் செய்வார். எத்தனையோ பெரிய அற்புதங்களை செய்தவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரகிக்க முடியாத காரியங்களை இந்த பூமியில செய்தவர். உங்களுக்காக இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். காலம் தாழ்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்காக கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். இருக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர், நீர் யுத்தம் செய்கிற கர்த்தர், நீர் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர், நீர் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர். யார் வாயிலிருந்து விசுவாச வார்த்தை வந்ததோ அவர்களிடத்தில் தான் ஆண்டவர் பேசுவார். 20 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள், ஒருத்தவங்க கூட விசுவாச வார்த்தையை பேசல. ஆனா மோசே விசுவாச வார்த்தையை பேசினா, அவனிடத்தில் ஆண்டவர் பதில் பேசினார், அவனிடத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார். நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுவீங்கன்னா உங்களிடத்தில் ஆண்டவர் இடைப்படுவார். உங்களுக்காக ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவர் நீர் எங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறவர், எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ரிகமனா சப்தரஹா எல் பரு மஹாண்டா கடாதியா. எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறவர். சூழ்நிலைகளை அவர் உங்களுக்காக மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். ஓ, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும். லேமா காபாரா எல் காடா ஷிகேடே லேமாண்டா லபரஹா. ஆமென். வெளியரங்கமான மகிமையை உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஆமென். அந்தரங்கமாய் அல்ல, வெளியரங்கமான கர்த்தருடைய செய்கைகளை உங்களுடைய கண்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. அப்பா, தேங்க் யூ ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆராதிக்க, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும் ஆராதிக்கவும் நீர் தந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரை நாங்கள் பாடி உம்மை மகிமைப்படுத்துகிற வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. ஆண்டவர் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற கேட்கிற வேளையிலே எங்கள் நடுவில் நீர் செயல்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவர் எங்களோடு
பேசின உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவராய், எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்தவராய் ஆண்டவரே, நாங்கள் போய்கொண்டிருக்கிற எங்களுடைய சவால்களை அறிந்தவராய், எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய விதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக எங்களுடைய சார்பிலே நின்று ஆண்டவரே நீர் பேசுகிறவர், யுத்தம் செய்கிறவர், ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்காக நீர் வெற்றி சிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. யுத்தத்தில் ஜெயத்தை எங்களுக்காக நீர் பெற்று தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் அவர்களுடைய மன கண்களை திறப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை ஆராதிக்க தேவன் உதவி செய்வீராக. நித்திய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களை மாற தேவன் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற கலந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஓ, உம்முடைய வல்லமை அவர்களுக்கு வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை அவர்களுக்கு வெளியரங்கமாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.